அம்மா வாங்க 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 வாங்க. எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எல்லாமே குறைஞ்ச விலையில. வாங்க வாங்க வாங்க. சோப்பு சட்டை போட்ட அண்ணன் ரொம்ப நேரமாக காய் பார்த்துக்கிட்டே இருக்கிற வாங்குறீரா இல்லையா? கொண்ட போட்ட அக்கா வாங்க வாங்க வாங்க. நம்ம கடையில் காய் வாங்குங்க, விலையை குறைச்சி தாரேன். ஏக்கா உங்களை தான் கொண்ட போட்டு அக்கான்னு சொல்லுதாரு. என்ன அண்ணாச்சி, காயெல்லாம் சௌரியமா எப்படி? பார்த்து எடுங்கம்மா, ரேட் போட்டு குறைச்சி கொடுத்துக்கலாம். வாங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தது. அண்ணை, கீரை என்ன காஞ்சி போய் கிடக்கு? இதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏம்மா, வெயிலுக்கு அப்படித்தாம்மா இருக்கும். காலையில் பறிச்சுட்டு வந்ததுதாம்மா, அதுக்குள்ளே வாடுற மாதிரி ஆயிடுச்சுமா. எல்லாமே விலை கம்மிம்மா. எனக்கு ஒரு 4 முருங்கைக்காவும் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவும் போடுங்க. என்ன கீதாக்காவும் காயெல்லாம் நல்லா தொட்டு உடச்சி கிடச்சி பார்க்காமலே வாங்க சொல்லியாச்சு. எடுத்து கை வச்சு பாருங்க. என்ன அவ்வளோ அவசரமா? சே, அந்த பொம்பளை வாங்கினா கூட இந்த பொம்பளை விடாது போலையே. கொண்ட போட்ட அக்கா வெண்டைக்காவை ஏன்னா இந்த உடச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வெண்டைக்காய் முத்தி போயிருந்தா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? உட்காந்து முனியில நுடைச்சு பார்த்து தான் வாங்க முடியும். எல்லா காயும் உடச்சி போட்டீங்கன்னா எப்படிக்கா விற்க முடியும்? அண்ணாச்சி, நீங்களும் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போது உடச்சி பார்த்து வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே? ஆமா ஆமா, பேசுறதுலாம் நல்லா தான் பேசுவீங்க. போங்கம்மா. எம் 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 எம். ஏம்மா ஏம்மா, கேரக்டர் எதுக்குமா எடுத்து தின்னுட்டு இருக்க? அண்ணாச்சி, கேரட் எல்லாம் சில நேரம் கசப்பா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இனிப்பா இருக்கான்னு நாங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம் 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 எம். ஏம்மா ஏம்மா, சீனி கிழங்க போட்டு அந்த கடிக்கிறியம்மா. யாருமா வாங்குவா அந்த கிழங்க இப்போ? அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா காயமும் கடிச்சு பார்த்து தான் வாங்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காவோ. ஏட்டி போது போது, காயெல்லாம் கடிச்சு தின்னு தீத்துறாத. கடை இருக்கட்டும் கொஞ்சம் மாட்டோம். அண்ணாச்சி, தக்காளி இந்தால எடுங்கம்மா, எல்லாமே கம்மிதாம்மா. 1 கிலோ 20 ரூபாதாம்மா. ஏக்கோ, தக்காளி இடத்துக்கு போயிட்டீங்களோ? இருங்க, நான் அந்த வாரேன். ஞம் 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 ஞம். செப்பா, தக்காளி என்ன புளிப்பா இருக்கு. அண்ணா, நல்ல இனிப்பு தக்காளி இல்லையா? ஏம்மா, தக்காளி பழம் புளிச்சுதானேம்மா கிடக்கும். இனிப்பாவா இருக்கும். ஆப்பிள் பழமா அது? ஏய் நெட்டவலி, என்ன காய போட்டு ஆடு மாடுமே தின்னுட்டு இருக்கியம்மா நீ? ஏக்கோ, லட்சுமி ஏக்கோ, நீங்க சும்மா சூத்த காயெல்லாம் பிறக்கி போட்டு போய் அந்த அண்ணனுக்கு குழம்பு வச்சு குடிக்கிய. அவரு சூத்த விழுந்த மாதிரியே இருக்காரு. இப்படியாக்கா இருக்க முடியும்? எங்க அம்மா அப்பாலாம் என்ன ரொம்ப திட்டுவாவோ. நான் நல்ல காயை சாப்பிட்டு பார்த்து சுத்தமானதான் வாங்கிட்டு போவேன். ஆமா, அந்த அண்ணன் பாவம் காலை இழுத்து தான் நடக்காரு. கேட்டா கால் வலி கை வலிங்காரு. நீங்க நல்ல காயை சமைச்சு போட்டு அவருக்கு ஏன் கால் வலி வரப்போகுது? ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, சொல்லி வைங்க பாத்துக்கோங்க. ஆமா, என் நெட்டவள்ளி, என்னடி எல்லார்கிட்டயும் சண்டையா இழுத்துக்கிட்டு இருக்க? ஏக்கா, நான் காய் எடுத்து தின்ன இவளுக்கு என்னக்கா வந்திருக்கு? கடைக்காரே சும்மா இருக்காரு, இவரு பெருசா அந்த அக்கா வாராவோ. அண்ணாச்சி, எனக்கு காயெல்லாம் போட்டு கொடுங்க, நான் கிளம்பட்டும், நேரம் ஆகுது. லட்சுமி அக்கா, சேர்ந்து தானே வந்தோம், சேர்ந்தே போவுமே. ஏன் இப்படி அவசரப்பட்டு ஓடுதிய? லட்சுமி அண்ணன், டைம் என்னண்ணே? ரொம்ப நேரமாக மூஞ்சி தொடச்சிக்கிட்டே இருக்கிறது. அண்ணோய் அண்ணோய், பேச மாட்டீரோ? சரி சரி, டைம் கேட்க தான் வந்தேன். என்னது இது? இஞ்சியா? இது கொஞ்சம் கடிச்சு பார்ப்போமா? ஏ அம்மா, என்ன உரைப்பா இருக்கு? சை, என்ன இஞ்சி என்ன இவ்வளோ உரைப்பா இருக்கு? எம்மா, இஞ்சினா காரமா தானேமா இருக்கும். அதனால தானே அதுக்கு இஞ்சி. நீ எல்லாத்தையும் போட்டு நாய் மாதிரி கடிச்சிட்டு இருக்கியம்மா. நல்ல வாழைப்பழமா தொங்குது. நிறைய வாழைப்பழம் வச்சிருக்காரு. அண்ணாச்சி, 2 பழத்தை எடுங்க பாப்போம், இனிப்பா இருக்கா எப்படின்னு செக் பண்ணுவோம். ஏன் கொண்ட போட்ட அக்காவும் இந்த பொம்பளையை தயவு செஞ்சு கூட்டு போயிருங்க. இது எல்லாம் தின்னதுக்கே 100 ரூபா ஆச்சு மொத்தம். ஏட்டி நெட்டவள்ளி, ஒன்னொன்னா திங்காதட்டி. உங்களுக்கு விவரமே பத்தலை. நல்ல தின்னு பார்த்து நல்லா இருந்தால் தான் வாங்கணும்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். மதியானம் வீட்டுக்கு போக நேரமும் பசிக்கும். இப்போ பாருங்கள், 2 கேரட்டு 2 தக்காளி தின்னேன். கொஞ்சம் வயிறு நல்லா கம்முன்னு இருக்குக்கா. ஒரு 2 பழத்தை கொடுத்தாருன்னா நான் தின்றுவேன். அப்புறம் தண்ணியை குடித்தா நமக்கு நல்லது பத்துக்கங்க. மதியானம் சோறு தான் திங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இதுவே நமக்கு நல்ல ஒரு சாப்பாடு தானேக்கா. ஏட்டி, அதுக்கு நீ காசு கொடுத்து வாங்கி தின்னுட்டு அந்த ஆளு பார்க்க பாரு பரிதாபமா பறக்க முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எடுத்து திங்க. நீங்க ஒரு விவரம் இல்லாத ஆள். சரி தள்ளுங்க, அங்க என்ன வாழைக்காய் கிடக்க, அதை போய் கடிப்போம். நீ என்னத்தையும் கடி தாய, வழிய விடு. வசந்தி அக்காவும் அந்த வாழைக்காவை எடுத்துட்டாங்க, நம்ம கடிச்சு பார்த்து வாங்குவோம். வாழைக்காய் கடிக்கும் போது நல்லா இனிப்பா இருந்துச்சுன்னா அந்த வாழைக்காய் வாங்கலாம். ஒரு மாதிரி கசந்து இருந்ததுன்னா அந்த வாழைக்காய் வாங்கக்கூடாது, அது பூச்சி அரிச்சதுன்னு அர்த்தம். எம்மாடி, நீ ஒவ்வொரு காயா கடி. அந்த ஆளு எண்ணெய் சத்தம் போடுறதுக்கு நான் போறமா, நானும் கடிக்க மாட்டேன். அண்ணாச்சி, எனக்கு எல்லாம் போட்டுட்டீங்களா? எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. உங்களுக்கு 130 ரூபாமா? அண்ணாச்சி, எனக்கு காய் எதுவும் வேண்டாம் அண்ணாச்சி, எனக்கு அவ்வளவா மனசுக்கு பிடிக்கல. உனக்கு எப்படிமா பிடிக்கும்? நீ தான் பாதி காய தின்னுட்டியம்மா.
ஆமாம் போவோம் போவோம். காய் ஒன்றும் மனசுக்கு பிடிக்கல. சரி கிளம்புவோம்.